அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். இந்த பதிவில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி கேரளா மாநிலத்தில் ஓணம் பம்பர் லாட்ரி ஷீட்டு முதல் பரிசு 25 கோடி ரூபாய். இதை பற்றி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். இந்த 25 கோடி ரூபாயை வெல்ல போகின்ற அந்த அதிர்ஷ்டகரமான ராசிகள் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பில் ஒரு 3 ராசிக்காரவங்களை நான் கணிச்சு வச்சுருக்கிறேன். அந்த 3 ராசிக்காரவங்களை பற்றிய பதிவு அடுத்த பதிவாக தான் கொடுப்பேன். ஆனால் இந்த பதிவில் அந்த ராசிகளை பற்றி நான் சொல்ல வரல. அந்த ஓணம் பம்பரில் பரிசு தொகையை பற்றி தான் நான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய நண்பர்கள் இன்றைக்கி பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறதுனால நிறைய பேர் நம்மக்கிட்ட அதிர்ஷ்ட எண்கள்லாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதில் சில பேருக்கு வாய்ப்புகள் கிடச்சிருது. ஓரளவுக்கு பரிசு தொகை அப்படிங்கிறது அவங்க வின் பண்ணுறாங்க. அதை கேட்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களே வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போடுறாங்க. எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, ஐயா நான் இந்த மாதிரி பரிசு தொகை வாங்கினேன், நீங்கள் கொடுத்த நம்பரை வச்சு தான் நான் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, அந்த விதத்தில் அவங்களுக்கு அந்த நம்பர் செட் ஆகிக்கிடுச்சு. அதனால் நம்மளுடைய பதிவில் இன்றைக்கி அதிர்ஷ்ட எண்கள் பற்றிய வீடியோ போகலைன்னா உடனே நம்மளை ஃபோன் போட்டு கேட்குற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. ஐயா அதிர்ஷ்ட எண்கள் வரலை அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டும் கேட்குறாங்க, கமெண்ட்லேயும் கேட்குறாங்க. அதனால் நிறைய பேருக்கு அந்த எண்கள் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், நான் குறிப்பிட்ட எண்கள் கொடுக்கின்ற போது அந்த ராசிக்காரங்க அது வந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ இதில் என்னென்னா நிறைய பொருள் விரயம், பணம் விரயம், அலைச்சல் இதெல்லாம் அவங்களுக்கு மிச்சமாகுது. பார்ப்பாங்க, இந்த வீடியோவில் இந்த நம்பர் வந்திருக்கா, நம்ம ராசிக்கு இது போட்டிருக்கிறாரு, இது கரெக்டாக நமக்கு செட் ஆகுது, இந்த நம்பர் வந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நமக்கு ஏன் தேவையில்லாமல் போய் எடுப்பானே அப்படின்ற அளவுக்கு அவங்க நிறைய முதலீடு பண்ணி லாஸ் ஆகாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். சில பேர் லாட்ரின்னு சொல்லி நிறைய பணத்தை இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நான் கொடுக்குற பதிவு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள், சகோதரிகள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு வாங்கணும்னு ஆசை இருந்தால் அந்த நம்பரை வந்தால் வாங்கலாம், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஐயா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேரை இந்த லாட்ரியில் அதிகமாக ஈடுபடாத அளவுக்கெல்லாம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. அதை கேட்குற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, பதிவை ஃபாலோ பண்ணுங்கள், நம்பர்களை ஃபாலோ பண்ணுங்கள், விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் எல்லோரும் இந்த பதிவை பார்த்தே ஆகணும், இந்த நம்பரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் யாரையும் வற்புறுத்தவில்லை இல்லைங்க. அதே மாதிரி இப்போ ஓணம் பம்பரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் பரிசு 25 கோடி ஒரு நபருக்கு. அது வின் பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதாவது சக்கப்போடு போட்டுட்டுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிவந்த 3 நாளில் 10 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே வியாபாரம் போன சரித்திரம் படித்த வியாபாரம்னாலும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு 10 லட்சம் மக்கள் ஆவலோடு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் 3 நாளில் ஓடி போய் அந்த சீட்டை வாங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அதிர்ஷ்ட நம்பர் போயிடக்கூடாது இல்லையா, முதல்ல வாங்கிட்டோம்னா அது நம்மக்கிட்ட பணம் வந்த மாதிரி ஆயிரும்னு சொல்லி நிறைய ஆவலோடு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஆவல் பூர்த்தி ஆகட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் 2வது பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 2வது பரிசு பார்த்திங்கன்னா அதுவே ஒரு முதல் பரிசு மாதிரி தான் இருக்குது. இந்த 2வது பரிசே ஒரு முதல் பரிசு மாதிரி. எப்படி? 1 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு. 2வது பரிசே ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாய் எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 20 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 20 பேரில் நாம் ஒரு ஆளாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா. அந்த 20 நபர் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு 1 கோடி. அப்போ 20 நபருக்கு 20 கோடி கொடுக்குறாங்க. இது கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி 3வது பரிசு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய தொகை தான். அது ஒரு சாதாரணமான தொகையே கிடையாது. ஒரு ஆளுக்கு 50 லட்சம் ரூபாயாம். இந்த 50 லட்சம் அப்படிங்கிற போது அது எத்தனை பேருக்கு கிடைக்குது? அதுவும் 20 பேருக்கு கிடைக்குது. இந்த 50 லட்சம் ஒரு ஆளுக்கு 50 லட்சம் வச்சு அதுவும் 20 பேருக்கு கிடைக்குது. ஆக இந்த 3வது பரிசாவது நமக்கு கிடைச்சா ஒரு வாய்ப்பு, அது கிடைச்சா கூட போதும், அதுலேயே நமக்கு போதுமான அமௌண்ட்டு கிடைச்சிடும், அதை வச்சு நம்ம லைஃப்பை ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. ஆக லாட்ரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புதையல், குபேர புதையல். இதை நம்ம உதாசீனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவை இருந்தால் வாங்க போகிறோம், தேவையில்லைன்னா அதை உதாசீனப்படுத்த வேணாம். இதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட்டே இதை செய்யுமா?
அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமானது. என்ன ஒரு பல லட்சம் பேர் சேர்ந்து ஒரு 10,00,000 பேரை வாழ வைக்கிறாங்க அப்படிங்கிறதான். ஆக எல்லாருமே வாழ்வாங்க. ஆனாலும் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எப்பயுமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். தேவைன்னா ஒரு சீட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த டிக்கெட்டோட விலையை பார்த்தீங்கன்னா ரூ. 500 இன்னைக்கு ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்க ஒரு நாள் பகலெல்லாம் வேலை செஞ்சால் தான் ரூ. 500 சம்பளம் அது கிடைக்கும். இந்த ரூ. 500 ஒரு சீட்டு வாங்குறாங்க. அது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் வாங்குறாங்க. அதனால் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா நல்லது தான். அதனால் இந்த ஓணம் பம்பர் லாட்டரியில் 25 கோடி முதல் பரிசு ஒரு நபருக்கு. அதே மாதிரி 2வது பரிசு 1 கோடி ரூபா வச்சு 20 பேருக்கு. 3வது பரிசும் 50 லட்சம் வச்சு கிட்டத்தட்ட 20 பேருக்கு. ஆக இதுவே மிகப்பெரிய பரிசுகளாக தான் இருக்குது. அதனால் அதுக்கான முயற்சி பண்ணுறவங்களுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சி அவங்களுக்கு லாட்டரியில் பணம் கிடைச்சா உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இல்லையா? கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பகவான் கொடுக்கட்டும். அதே மாதிரி அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பம்பருக்காகவே 6 இலக்க எண்கள் அப்படிங்கிற பதிவெல்லாம் நான் கொடுக்க போகிறேன். அது கூடிய சீக்கிரம் வெளிவரும். ஆக இந்த பம்பர் குழுக்களுக்கான நாட்கள் இன்னும் 2 மாத காலம் இருக்கின்றதுனால இந்த 2 மாதத்துக்குள்ளே 12 ராசிகளுக்கும் 6 இலக்க எண்கள் வரும். அதே மாதிரி இந்த முதல் பரிசு வெல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 3 ராசிகளை பற்றி போட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பதிவுகளும் விரைவில் நான் கொடுப்பேன். விருப்பம் உள்ளவங்க அந்த பதிவை பார்த்து பயன் பெறலாம். விருப்பம் இல்லாதவங்க பார்க்க வேண்டாம். சரிங்களா சார்? அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.